காந்திகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நைட் டின்னர் வந்து இன்றைக்கி இந்த மளிகை கடைக்கு போய்டும், ஐ மீன் இந்த சூப்பர் மார்க்கெட் போனேன். ஸோ சேமியா போட்டுன்னு வந்துச்சு. சேமியா உப்புமா கொஞ்சம் ஒரே ஒரு ஆனியன் மட்டும் நல்லா நைஸாக கட் பண்ணிட்டு ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டு, எனக்கு காரம் வேறு எதுவும் கிடையாது, போட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாய் போட்டு தண்ணி கொதிக்க வச்சு சேமியா போடணும். தெரியாதான்றீங்களா? சும்மா எனக்கு வீடியோ ஓடணுமே, அதுக்காக தான் பேசுகிறேன். எனக்கு ஒரு நிமிஷம் ஆகணும், அதுக்கு தான். ஓகேவா? ஒரு நிமிஷம் ஆகிப்போச்சு, முடிய அப்போ கூட பாரு 40 செகண்ட்ஸ் தான் ஆகும். அது மாதிரி நைட்டு சேமியா மேடம் சாப்பிட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகுது தான். ஓகேங்களா? அப்புறம் கொஞ்சம் பேசிப்போம். ஓகேவா? என்னென்னா கொஞ்சம் இருங்க. அதாவது பேதி வைக்கிறேன், டப்புன்னு மாறிடுச்சு. எல்லாம் நோட் எடுத்து தான் பேசுகிறது தான். கடன் வாங்கிறதுக்கு 2 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும். கடன் வாங்கிறதுக்கு முதல் ரூல்ஸ் எப்படின்னா, முகத்தை இல்லாத கஷ்டம் மாதிரி எல்லா கஷ்டத்தையும் நம்ம முகத்தில் வச்சுன்னு அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருக்கணும். அதாவது நம்மளோட சோகமானவன் இந்த உலகத்திலே இல்லைன்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் பண்ணணும். அதான் உடனே பார்க்குறோம், என்னடா ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடன் வேணும், பைசா வேணும் அப்படின்னு கேட்கணும். முதல் ரூல் இது. 2வது ரூல் வந்து என்னென்னா, கஷ்டம் சொல்ல முடியாத கஷ்டம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவன் கடன் கொடுக்குற மாதிரி இருந்தானா உடனே அடுத்த லைன் அவன் விட்டு போடணும். எப்படின்னா, எனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் அப்படியே நிற்குது, ஆஃபீஸில் நிற்குது, அந்த சொத்து ஷேர் கூட நிற்குது, அதெல்லாம் வந்துச்சுன்னா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் கொடுக்குற மனசில் கொஞ்சம் பரவாயில்ல கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அது வராது, அது அடுத்த விஷயம், அது நம்மளுக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. அதனால் இது 2 பாலிசி இருந்ததுன்னா கடன் வாங்கலாம். ஆனால் கடன் வாங்க கொடுக்கணுங்க, அதுதான் இது. தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழி, அது சொல்ல வரேன். ஆனால் 2வது வழி யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பி கடன் கொடுக்கிட்டு நம்மளும் அதே மாதிரி கடன் திருப்பி கொடுத்தா தான் அது ஒரு மரியாதை. நாளைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும் போது ஒருத்தர்கிட்ட போய் நிற்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்று. ஓகேவா? அதே மாதிரி யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கணும்னா, நம்ம யாரையும் காயப்படுத்தாமல் நம்மளும் காயப்படாமல் இருக்கணும். அப்படின்னா நலம் விசாரிக்கிறதோடு நிறுத்திக்கணும். நான் எப்படிங்கிற, நல்லா இருக்கியா, நான் இதில் எப்படிங்கிற, சூப்பராக இருக்கிறேன். அதாவது அவங்க கதையை நம்மளுக்கு வேணாம், நம்ம கதையை அங்கே போவேணாம். இதை மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா உங்கள் சுமூகமான உறவு நீடிக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? இதுதான் இன்றைக்கி. சும்மா ஜாலியாக எடுத்துப்போம், பேசணும்ல எதுக்காக. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண